சமையல்ல சிம்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நிறைய பேர் வீட்டில் வந்து செய்கிறதே கிடையாது. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. இந்த ரெசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா கெவுரு, வெல்லம், எள்ளு, வேர்க்கடலை, நல்லெண்ணெய் இந்த 5 பொருளை வந்து நம்ம சேர்த்து தான் வந்து செய்கிறோம். இது எல்லாமே வந்து ரொம்பவே உடம்புக்கு வந்து நல்லது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெலாம் வந்து செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே வந்து சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் இது. உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சிம்லி செய்கிறதுக்கு 1/2 கிலோ கேவுரு மாவு வந்து எடுத்துருக்கேன். இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமாக உப்பு வந்து சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா தளர்த்தியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வந்து அடை தட்ட முடியும். பாருங்கள், இந்த அளவு வந்து நல்லா தளர்த்தியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ரொம்ப சுலபமாக வந்து அடை வந்து தட்ட முடியும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா லூஸாக இருக்குது சொல்லிவிட்டு இந்த அளவு தான் நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த அளவு மாவு எடுத்துருக்கேன். இது வந்து தோசைக்கல்ல வந்து தட்டி எடுத்துக்கிறேன். இது மாவு நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வந்து தண்ணி தொட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பாலித்தீன் கவரில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துக்கிறேன். ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். அடை கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லா அடையும் வந்து நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. சிம்லி செய்கிறதுக்காக நான் 300 வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒன்றையும் பாதியமாக இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக வந்து அரைக்கக்கூடாது, ஒன்றையும் பாதியமாக தான் அரைக்கணும். கூடவே வந்து நம்ம சுட்ட அடையை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு வந்து நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா பூவாக வந்திருக்கு சொல்லிவிட்டு இதே மாதிரி எல்லா அடையும் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச இந்த அடை கூட வந்து 1 கப்பு வெல்லம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மாவுக்கு 1 கப்பு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். வெல்லம் வந்து நான் இடிச்சிட்டு மிக்சியில் வந்து நல்லா புடிசாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து கரையும். அதுக்காக தான் நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். கூடவே வந்து நம்ம பவுட்ரு பண்ண வேர்க்கடலை பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம். 50 கருப்பு எள்ளு வந்து நான் வறுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நான் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் உரலில் கூட அப்படியே இடித்து எடுத்துக்கலாம். அப்படி உங்களால் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கையாலேயே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் தண்ணியோ ஏதோ சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. வெல்லமே நமக்கு நல்லா கரைஞ்சி ஈரப்பதம் வந்து கொடுக்கும். நீங்கள் அடை வந்து நல்லா சுட சுட தட்டி அப்படியே வந்து அரைச்சி எடுத்திங்கன்னா பிசைகிறதுக்கு வந்து இன்னுமே நல்லா ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு வந்து நான் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இவ்வளோதாங்க, நம்மளோட சிமிலி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் உரலில் இடித்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னமும் நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான். அந்த நாளில் வந்து இதுதான் ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு சாப்பிட்டாங்க. அதனால தான் ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். மறக்காம